பிரண்டை தேவையானது எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். உங்களுக்கு ஒன்று மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி கணுவாக உடைச்சிட்டு அதைய கத்தி வச்சு இப்படி 4 பக்கம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குதுல்ல, அதைய 4 பக்கம் பண்ணனால இது ஃபுல்லாக வந்துடும். இதை எடுத்துட்டு கைக்கு வந்து நான் தேங்காய் துடைச்சிட்டு அதை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லலை. தேங்காய் துடைச்சிக்கலின்னா கை வந்து பிக்க ஆரம்பிச்சுக்கும். ஆமாம், இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது வெளிநாட்டிலலாம் இதில் தான் மாத்திரையே தயார் பண்ணுறாங்களாம். இப்படி பிச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துட்டா பாருங்கள். இப்படி க்ளீன் பண்ணிட்டேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்குறேன்னு காட்டுறேன். பிரண்டை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்படித்தான் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன். கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, கருப்பு உளுந்து, வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடிக்கு வந்து உப்பும் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, உப்பும் பெருங்காயம்னு கடைசியில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் வறுத்துட்டு வந்துடலாம். முதல்ல வெறும் சட்டியில் நல்லா ஓட்டி விட்டு வாடணுன்னு அப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பிரண்டை வந்து நல்லா வணங்கிடுச்சு. அதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து வணக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கினோன்னு எண்ணெய் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டுருந்தேன், கல்லுப்பு போட்டுருந்தேன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். பருப்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றி வைக்கிறேன். இதை வச்சே பருப்பெல்லாம் வறுத்துக்கலாம். ஏன்னா மிக்சியில் ஒட்டிட்டோம் சீக்கிரம் வாசம் அடிச்சிடு, உப்பு வாசம் அடிச்சிடும். அதுக்காக எண்ணெய் கம்மியாக ஊற்றணும். இது செக்கெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ ஓரமாக ஒதுக்கி விட்டாச்சு. இதில் வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போது வரமிளகா இந்த பிரண்டைக்கெல்லாம் உப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி. அடுத்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த சட்டியிலே வறுத்துக்கலாம், எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. உளுந்து வறுத்து எடுத்து கொட்டி வச்சேன். இது கடலைப்பருப்பு வெறும் மண் சட்டியில் வறுத்துட்டு அப்படி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கலாம். வறுத்து அந்த கடலைப்பருப்போடையே நான் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். இதை நல்லா சடன்னு வெந்துரும் பாருங்கள், பொரிஞ்சிரும். பார்த்து கேட்குதா? இது கூடவே பொட்டுக்கடலை கொஞ்சம் சூடு ஏறினா போதும். இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. பெருங்காயம் சேர்த்து பவுடர் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பிரண்டை போட்டு இட்லி பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பொடி நல்லா ஆற விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் போட்டு வச்சிடணும். இப்போது நம்ம பிரண்டை இட்லி பொடி ரெடி. நம்ம சாதாரணமாக இட்லி பொடி அரைக்கிறதுல பிரண்டையை நல்லா வணக்கிட்டு அரைச்சோம்னா பிரண்டை பொடி ஆயிடுச்சு. உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலும் சொன்னீங்கன்னா ஆர்டர் போட்டிங்கன்னா நான் செஞ்சு கொடுப்பேன். இந்த மாதிரி பவுடர் அரைச்சி கொடுப்பேன். நான் என்ன பண்ணேன்னா கடைசியில் உங்களுக்கு சொல்லாத ஒரு இன்க்ரீடியன்ஸு கருப்பு எள் நல்லா பொரித்து கொட்டினேன், மறந்துட்டேன். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அது ஆப்ஷன் தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.